வணக்கம். நம்ம ஜீவா டுடே, ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க. அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். நம்ம இருவரும் உரையாடலாம். யாரிடம் பேட்டி எடுக்கலாம், என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க. அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இது நமது ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி. வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் கங்குவா திரைப்படம் இது குறித்து நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டேன். நான் ஜீவா சினிமாவில் படம் எப்படி இருக்குங்கிறதுக்காக விமர்சனம் பண்ணிட்டேன், ஒரு பேட்டியும் கொடுத்தாச்சு. ஆனால் கங்குவாவை சுற்றி இப்போ வருகின்ற விமர்சனங்கள் வேற. கங்குவாங்கிற திரைப்படம் குறித்து வந்த விமர்சனம் தான் நான் வச்ச விமர்சனம். படமா எப்படி இருக்கு, டெக்னிக்கலா எப்படி இருக்கு, நடிப்பு எப்படி இருக்கு, கதை என்னவாக இருக்கு, ஸ்கிரிப்ட் எப்படி கொஞ்சம் சரியா கொண்டு போயிருக்காங்களா, சிஜி காட்சிகள் எப்படி, குழந்தைகள் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கா, பழைய கதையா புதிய கதையா, என்ன மாதிரி சுவாரஸ்யம் இருக்கு, சுவாரஸ்யம் மிஸ் ஆயிருக்கு, இப்படி தான் நான் பேசுனேன். ஆனா இந்த கடந்த ஒரு நாட்களாக கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற ஆரம்பிச்சிச்சுன்னா, சூர்யா வந்து திராவிட இயக்க ஆதரவாளர், சூர்யா வந்து நீட் எதிர்ப்பாளர், புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாரு, அதற்கு எதிராக புத்தகம் போட்டாரு. அப்புறமேட்டு அவங்களுடைய துணைவியார் வந்து அந்த கோவில் கட்டுறதுக்கு பதிலாக ஸ்கூல் கட்டுங்க அப்படின்னு சொன்னது, மருத்துவமனையை கட்டுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதை வச்சு இவர் ஒரு இந்து மத எதிர்ப்பாளர். இந்து மதத்தை எதிர்த்த காரணத்தினால்தான் இவர் வந்து கங்குவா திரைப்படம் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறார். இதை மாதிரி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு எங்கேயா இருக்க முடியுமா? ஒரு திரைப்படம் ஓடுவதற்கும் ஓடாததுக்கும் என்ன காரணமா இருக்கும்? படம் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கணும். சிம்பிள் லாஜிக். படம் பிடிச்சிருந்தா திருப்பி திருப்பி போக போறான். தன்னுடைய சமூக வலைதளத்துல படம் சூப்பர்னு எழுத போறான். திருப்பி ஃபேமிலியை கூட்டி போய் பார்ப்பான். எல்லார்ட்டையும் 4 பேர்ட்ட போய் நல்லபடியா சொல்லுவாங்க. படம் ஹிட் ஆகும். அதை விட்டுட்டு இந்த படத்துல வந்து இவர் இந்து மதத்துக்கு எதிராக இவர் தொடர்ச்சியான காலத்தில் பேசிய காரணத்தினால்தான் இந்த படம் ஓடல அப்படின்னு சில பேர் சங் பரிவாரங்கள் சமூக வலைதளங்களை வெளியிட்டு குதித்து கொண்டாடி மகிழ்கிறார்கள். இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு. ஏதோ சங் பரிவாருக்கு எதிராக இருந்தால், ஒன்றிய அரசுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் திரைப்படத்தை மக்கள் தோற்கடிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லாத ஒரு இல்லூஷன் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க. இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கிறதுனால யதார்த்தம் என்ன, உள்ளது உள்ளபடி என்னங்கிறது நம்ம பேச வேண்டியிருக்கு. கங்குவா திரைப்படம் வந்து உங்களுக்கு சங் பரிவாருக்கு எதிரான திரைப்படம் கிடையாது. அது ஒன்றும் ஆரியத்திற்கோ சனாதனத்திற்கோ எதிரான ஒரு தமிழ் தேசிய அரசியலையோ திராவிட இயக்க அரசியலையோ பேசிய படம் கிடையாது. அப்படி எந்த காட்சியும் படத்துல கிடையாது. படத்துல தொடங்கும் போதே பாரத தேசத்தை ரோமாபுரி மன்னன் வந்தாங்கிறாங்க. பாரத தேசம்ங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பாரத தேசம் அப்படின்னு சொல்லியிருந்தே இந்த படத்தின் இயக்குனருக்கு முற்போக்கு சிந்தனையோ தமிழர் வரலாறு குறித்த உண்மையான வரலாறோ ஆரிய சனாதன வைதிக எதிர்ப்போ எதுவுமே இந்த இயக்குனருக்கு இல்லை. அவர் ஒரு கமர்ஷியல் ஆந்திரா டைரக்டர். ஒரு தெலுங்கு படம் எடுக்கிற மாதிரி மசாலா படம் எடுப்பாரு. அப்படிதான் கடந்த காலங்களில் எடுத்திருக்காரு. அப்படிதான் சூர்யா வச்சு இந்த திரைப்படத்தையும் அவர் எடுத்திருக்கிறார். இதை தாண்டி அந்த இயக்குனருக்கு பெரிய வரலாற்று ரீதியான பார்வை இருப்பதா நான் தெரியல. ஏன்னா படத்தை அப்படிதான் எடுத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தின் இயக்குனருக்கு பெரிய முற்போக்கு சிந்தனை, பெரியாரிய சிந்தனை எல்லாம் எதுவுமே கிடையாது சிறுத்தை சிவாக்கு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல பார்த்தோன்னா வேசிக்கு பிறந்தவனுங்கிறாங்க. அதாவது வில்லனுக்கு வந்து ஒரு ஒரு 2வது தொடர்புள்ள ஒரு மனைவி, அவருக்கு பிறந்தவன், அவன் ஒரு கெட்டவன், அவன் அரசாளக்கூடாதுன்னு ஒரு விதி இருப்பதாகவும், அவன் வந்து அப்படி ஒரு கொடூரமா வந்து அரசாள்வது மாதிரி காமிக்கிறாங்க. இது இயற்கைக்கு எதிரானது. அதாவது அவங்க அம்மா 2வது தாரமா இருந்தா பையன் கெட்டவனா இருப்பானா, அல்லது கீப்புக்கு பிறந்திருக்கிறான், பேசிக்கு பிறந்திருக்காங்கிற டயலாக் கூட சொல்றாங்க. அப்ப அந்தபடி பார்த்தாலுமே இது ஒரு பெரியாரிய சிந்தனைக்கு எதிரான திரைப்படம். ஏதோ முதல் ஒய்ஃபுக்கு பிறந்தா நல்லா இருப்பான், ஒப்பாட்டிக்கு பிறந்தா அவன் கெட்டவனா இருப்பான், அவன் ரத்தமே மோசமானவனா இருப்பான், பொறுக்கியாதான் இருப்பான் அப்படிங்கிறது சயின்ஸுக்கும் அறிவியலுக்கும் எதிரான இந்த வைதிக சனாதன பிடிப்பு உள்ள, அதனால் பாதிக்கப்பட்ட மனநோய் கொண்டவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. அப்ப சிறுத்தை சிவாவுக்கு சனாதன எதிர்ப்பும் இல்லை, பெரியாரியம்னா என்னன்னே தெரியல. ஸோ இப்பேற்பட்ட ஒருவர் இயக்கிய ஒரு திரைப்படத்தை வைத்துக்கொண்டு இது சங் பரிவாருக்கு எதிரான ஒரு படம், சங் பரிவாருக்கு எதிரான சூர்யா நடித்த படம், அதனாலதான் ஃபெயிலியர் ஆச்சுன்னு இவர்கள் வந்து சங் பரிவாருக்கு எதிராக வந்தா திரைப்படம் ஃபெயிலியர் ஆகும் இவங்க கொண்டாடுவது என்பது ரொம்ப நகைப்புக்குரியதாகவும் ரொம்ப சிரிப்பு, ரொம்ப அபத்தமாகவும் இருக்கு. ஏங்க, சங் பரிவாருக்கு ஆதரவா ஒரு இயக்குனர் இருந்தார், மோகன்ஜின்னு, பக்கா சங்கியா இருந்தார். பஞ்சாமரத்துல ஆண்மை குறைவு மறந்து கலந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயோ நான் சும்மா சொன்னேன், நான் பேசுனதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா சொன்னார் இல்லைங்களா? பவன் கல்யாணம் மிஞ்சின அளவுக்கு மிகப்பெரிய சங்கி ஆதரவாளராக இருந்தவர் மோகன்ஜி. அவர் எடுத்த படம் ஏதாவது ஒரு நாள் தாண்டி தமிழ்நாட்டை ஓடிச்சா? அதிகபட்சம் ஒரு வாரம் தாண்டி ஓடிச்சா? அது என்னது திரௌபதி,
அப்புறம் அந்த தனுஷோட அண்ணன் நடிச்சிருப்பாரு செல்வராகவன். அந்த படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு காமெடியாவும் அபத்தமாவும் இருக்கும். அதெல்லாம் முழுக்க சங் பரிவார் கருத்துக்கள். பெண்கள் படிக்கக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாது, பசங்களோட பழகக்கூடாது, குறிப்பா தலித் பசங்களோட பழகக்கூடாது, வேற ஜாதி ஆண்கள் ஏமாற்றி உங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க, உங்களை அதாவது வேற ஜாதி ஆண்கள்கிட்ட பார்த்து பழகுங்க, அம்மா அப்பா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நம்ம ஜாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, பெண்களை பாதுகாக்கணும், இது மாதிரி எல்லா பிற்போக்குத்தனமான சங் பரிவார் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆதரித்து வந்த திரைப்படம் தான் மோகன்ஜி அவர்களுடைய திரைப்படம். ஒரு வலதுசாரியா தன்னை காண்பித்துக் கொண்டார். இந்து மதம் இந்து மதம் என்று பேசக்கூடியவர் அவர். அந்த அளவுக்கு இந்துத்துவ சிந்தனை கொண்ட மோகன்ஜி எடுத்த திரைப்படங்கள் ஏங்க தமிழ்நாட்டில் ஓடல? மதுரையிலையும் ஓடல, கோயம்புத்தூர்லையும் ஓடல, விழுப்புரம், கடலூர் அந்த பகுதியில கூட அந்த படம் ஒரு வாரத்துக்கு மேல தாண்டி ஓடிச்சான்னு தெரியல. அந்த மாதிரி படங்கள் தேட்டர் ரிலீஸ் ஆகுதா ஆகலையான்னு கூட தெரியல. ஏன் அப்படி படம் ஓடல? ரொம்ப வெளிப்படையா மதமாற்றம் திட்டமிட்டு செய்யறாங்க. கிரிப்டோ கிறிஸ்டின் ஹெச் ராஜா அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த கிரிப்டோ கிறிஸ்டின்கிற கான்செப்டை வைத்து வந்த ஒரு திரைப்படம் மோகன்ஜியோட திரைப்படம். அந்த படத்துல ஒரே ஹீரோ, அவருடைய படங்கள் எல்லாத்தையும் ஒரே ஹீரோ தான், அஜித்தோட மச்சான் தான், அந்த ரிச்சர்ட், அவர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த படமும் அப்படிதான். இந்த மாதிரி நாங்க கிரிப்டோ கிறிஸ்டின், தலித்துகள்லாம் கிறிஸ்டினா மாறிக்கிட்டு இந்துன்னு போட்டுக்கிட்டு சலுகை அனுபவிக்கிறான், ஆனா சர்ச்சுக்கு போறான், மதம் மாறிடுறான், ஆனா எஸ்சிக்கான சலுகையை அனுபவிச்சுக்கிறான், இவை கிரிப்டோ கிறிஸ்டின், போலி மதமாற்றம், கிறிஸ்துவ பாதிரியாளர்கள் பண்றாங்கன்னு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு குரலைத்தான் தொடர்ச்சியாக அவர் படங்களை ஒழிக்கிறார். ஏன் சார் சங் பரிவார் படங்கள், சங் பரிவாரை ஆதரித்து வந்த மோகன்ஜியினுடைய திரைப்படங்கள் ஓடல? அப்ப மக்கள் அதை ஏத்துக்கலைன்னு அர்த்தமா? இந்த 3 படங்கள் வந்திருக்குல்லங்க, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா சங் பரிவாரை எதிர்த்து பேசிய சூர்யாவினுடைய கங்குவா அதனால் தோல்வி அடைந்தது என்றால், கங்குவா திரைப்படம் சங் பரிவாரை எதிர்த்து பேசிய சூர்யாவுக்கு கிடைத்த தண்டனை என்றால், சங் பரிவாரை ஆதரித்து எடுத்த மோகன்ஜியினுடைய திரைப்படங்கள் எதனால் படு ஃபெயிலியர் ஆச்சு? நீங்க 1000 சொன்னாலும் கங்குவா படம் சுமாரு, கமர்ஷியல் ஃபெயிலியர், என்ன சொன்னாலும் படம் உங்களுக்கு மோகன்ஜி படம் அளவுக்கு மோசமா போகாது. சூர்யாக்குன்னு அடிப்படையான ஃபேன்ஸ் இருக்காங்க, லேடிஸ் ஃபேன் இருக்காங்க, மினிமம் கேரண்டியாவது ஓடிடும். ஏங்க உங்க படம் சங் பரிவாரின் கருத்துக்களை அழுத்தமாக கூறிய உங்க படங்கள் ஓடல? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே பாபா திரைப்படம் ஓடல, பாட்ஷா பயங்கரமா ஓடிச்சு. பாட்ஷா என்று மாணிக் நை பாஷா அப்படின்னு சொன்ன ரஜினியினுடைய அந்த பாட்ஷா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஓடுது. ஆனால் பாபா என்று மந்திரம் சொல்லி பட்டத்தை வைக்க சொல்லி வெளிப்படையாக இமயமலை ஆசிரமம் பாபா என்று இந்துத்துவ கருத்தியலுக்கு நெருக்கமான ரஜினிகாந்தை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு அவங்க நினைப்பதற்கு காரணமாக இருந்த பாபா திரைப்படம் ஏங்க ஃபெயிலியர் ஆச்சு? சங் பரிவாருக்கு நெருக்கமான எல்லா படங்களும் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் தானே ஆயிருக்கு. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா உங்களுடைய இந்து மத வெறியையும் இஸ்லாமிய வெறுப்பையும் காட்டுகின்ற எந்த திரைப்படமும் தமிழ்நாட்டில் ஓடுனது இல்லையே. விஸ்வரூபமும் ஒன்றும் பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. நீங்க எந்த அடிப்படையில சங் பரிவாருக்கு எதிராக எடுத்தால் படம் ஓடாது, சங் பரிவாருக்கு ஆதரவா எடுத்தா ஓடும், எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இப்ப அமரன் படத்தை பாஜகவினர் கொண்டாடுறீங்க. அது என்ன உங்களுடைய அகண்ட பாரதம்ங்கிற கான்செப்டுக்கா மக்கள் ரசிக்கிறான்? ஆஹா, அகண்ட பாரதம், ராஷ்டிர இந்து ராஷ்டிரம், அகண்ட இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற கருத்துக்காக அந்த படம் ஓடுது? கிடையவே கிடையாது. சாய் பல்லவி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு மனைவி, ராணுவ வீரர், தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர், இந்த நெருக்கம்லாம் சேர்ந்து மக்கள் அழுதுட்டு அந்த படத்தை ரசிக்கிறான். உங்களுடைய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கருத்தியலுக்காக அமரனை ரசிக்கல. அவன் என்ன, அவனுடைய சராசரி மக்களுக்கு இந்த காஷ்மீர் அரசியல், தேசிய அரசியல் எல்லாம் புரியாது. இந்திய ராணுவ வீரன், ஐயோ சின்ன வயசுல இறந்துட்டாரே, அவருடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்க மனைவியே தேட்டருக்கு படம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி சென்டிமெண்ட் விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த படத்தை ரசிக்கிறாங்க. இந்துத்துவ கருத்தியலுக்காக அந்த படம் ஓடலை. ஸோ கங்குவா படம் இப்ப படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுன்னா, படம் எடுத்த மேக்கிங் சரியில்லை, அந்த சவுண்டு சரியில்லை, டெக்னிக்கலா படம் ஸ்கிரிப்ட்ல புதிய விஷயங்கள் இல்லை, ஏற்கனவே பேசிய விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு பெரிய ஈர்க்கலை, தனக்கு நெருக்கமானதா இருக்கல. அதனால படத்தை விமர்சிக்கிறான், கண்டுக்காம போறானே ஒழிய சூர்யா அழியணும், சூர்யா இனிமே படமே எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஜோதியா பேசின பேச்சுக்கு இந்து மதத்துக்கு எதிரான சாபம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுக்குற இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இதெல்லாம் எடுபடவே எடுபடாது. ஸோ சங் பரிவார்கள் சூர்யா அழிய வேண்டும் என்றும், சூர்யாவினுடைய நீட் எதிர்ப்பு கொள்கை, அவர் கல்விக்காக அவருடைய செலவிடுகின்ற விஷயங்கள், அதை மனதில் வைத்துக்கொண்டு சூர்யா அழியணும், கங்குவா அறுவை என்று அவர்கள் பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் கங்குவாவை நாம் எதிர்க்கக்கூடாது, எதிர்க்கவும் முடியாது. படம் படமா, இந்த இடத்துல ஒரு படம், அந்த படத்துல எந்த அரசியலும் கிடையாது. ஒரு ஹீரோ ஒர்ஷி படம், சூர்யாவை ஒரு பெரிய ஹீரோவா காமிக்கிற அந்த படம், அவ்வளவுதான். இதுக்கு அவர் நீட்டு எதிர்த்தாரு, அதனால மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கலாம் நீங்க பேசுவது என்பது அபத்தத்திலே அபத்தம். எப்பவுமே வலதுசாரிகளிடம் நேர்மையாக கருத்தை சொல்லி பரிமாறுவதை விட, இந்த மாதிரி ஒருத்தர் தோத்துட்டானா, நீ அன்னைக்கு சொன்னேல அதனாலதான் தோத்துட்டேன்,
இது மாதிரிதான் பெரியாருக்கு சொன்னாங்க. பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு பேசுறாரு, கடவுள் மறுப்பு பேசுறாரு அப்படின்னோடனே அவர் நாக்குல வந்து புண்ணு வந்து கேன்சர் வந்துருச்சு பெரியாருக்கு. கடவுளே இல்லைன்னு சொன்னா அதான் அந்த ஈவே ராமசாமி நாயக்கருக்கு நாக்குல புண்ணு வந்துருச்சு அப்படின்னாங்க. அவர் கொஞ்ச நாள்ல சரியாயிருச்சு. கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் தான் அவங்களுக்கு 94 வயசு வரை வாழ்ந்தாரு. கடவுள் இருக்குன்னு சொன்ன ராஜாஜி 94 வயசு வரை வாழ்ந்தாரு. ஸோ இதெல்லாம் சயின்ஸ். நம்ம உடம்பை எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ போறோம். இதுக்கு கடவுள் இருக்குங்கிறவன் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது. அப்ப ஒரு படம் நல்லா ஓடுது ஓடலைன்னா டைரக்டர் சரியா எடுக்கல, ஒளிப்பதிவாளர் ஒழுங்கா பண்ணல, மியூசிக் சரியில்லை, யோகி பாபு காமெடி பண்ணல, இந்த மாதிரி காரணங்கள் தான் காரணமாக இருக்குமே ஒழிய அதுதான் உண்மையும் கூட ஒழிய கங்குவா திரைப்படம் வந்து சூர்யாவினுடைய பாஜக எதிர்ப்பு கிடைத்த பரிசுன்னா சொல்லாதீங்க. பாஜக எதிர்ப்பு படங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நீங்க பாஜக ஆதரவு படங்களான மோகன்ஜி படங்கள், ஏன் இந்த ரஞ்சித் ஒரு படம் எடுத்தாரு கவுண்டம்பாளையம், அந்த படம் கோயம்புத்தூர்லயே ஓடலையேங்க. அதெல்லாம் உங்களுடைய சங்கி ஆதரவு திரைப்படங்கள் தானே. ஸோ சங் பரிவார் ஆதரவு திரைப்படங்கள் வெளிப்படையாக நான் ஒரு சங்கி என்று சொன்ன எந்த திரைப்படங்களும் எந்த இயக்குனருடைய திரைப்படங்களும் தமிழ்நாட்டில் ஓடியதில்லை. ஆனால் சூர்யாவினுடைய முற்போக்கு கருத்துக்களை பேசி எத்தனையோ திரைப்படங்கள் ஓடி இருக்கிறது. சத்யராஜ் வெளிப்படையாக தான் ஒரு பெரியாரிஸ்ட், கடவுள் மறுப்பாளர், தமிழ் உணர்வாளர் காமிச்சுக்கிட்டாரு. ஏன் அவருடைய தாய்மாமன் ஓடலையா? கடவுள் நாத்தியம் பேசின படம், பெரியாரிய கருப்பு துண்டுகளை போட்டு நடந்தாரு தாய்மாமன் படம் ஓடிச்சுல. தாலி மறுப்பு சுயமரியாதை திருமணத்தை பத்தி பேசின தாய்மாமன் ஓடிச்சுல. சத்யராஜ் நடித்த அமைதிப்படை ஓடிச்சுல. உங்களுக்கு சத்யராஜனுடைய எந்த படம் ஓடல? வாழ்று வெற்றிகள் ஓடிச்சு. அப்பெல்லாம் அவர் என்ன கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு? 90களுக்கு பிறகே ரொம்ப வெளிப்படையா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சத்யராஜ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 90களுக்கு பிறகு எவ்வளவு படம் ஹிட்டு, மலபார் போலீஸ் ஹிட்டு, வாழ்று வெற்றிகள் ஹிட்டு, தாய் மாமன், மாமன் மகள் எல்லாமே நல்லா ஓடிச்சு சத்யராஜுக்கு. அப்ப அவருக்கு என்ன அப்பன்னு திடீர்னு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு? இன்னும் சொல்லணும்னா 90களுக்கு முன்னாடி தான் அவர் அந்த மாதிரி தன்னை காட்டிக் கொள்ளல. 90களுக்கு பிறகு வெளிப்படையா நான் ஒரு கடவுள் மறுப்பாளன் அவர் எல்லா மேடையிலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவரும் கவுண்டமணி, அவரும் மணிவண்ணனும் சேர்ந்து நிறைய கிண்டல் கேலியில அந்த பகுத்தறிவு வசனங்களை புகுத்துவாங்க. அது வில்லாதி வில்லனா இருக்கட்டும், நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். வீர பதக்கமா இருக்கட்டும், தோழர் பாண்டியனா இருக்கட்டும். அப்ப சங்கிகளுக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருந்த சத்யராஜன் திரைப்படம் எப்படி போச்சு? ஒரு திரைப்படம் சேனாதிபதிங்கிற படத்துல 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஆரியம் கொண்டு வந்த சாதியை ஏன்டா இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்யராஜ் கேள்வி கேட்பாரு. அந்த படம் எப்படி ஓடிச்சு? இவ்வளவு ஓப்பனா பேசுற சத்யராஜ் நல்லா தானே இருக்கிறாரு, இன்னும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. வயது 67 68 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லா படத்துலயும் அவருக்கு டிமாண்ட் இருக்கு. இவ்வளவு ரேட் வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காரு. அப்போ சங்கிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவருடைய படங்களை ஓட எல்லா மாநில மக்களும் ரசிச்சு பார்க்க தானே செய்யறாங்க. ஆகவே ஒரு படத்தை என்ன காரணத்தினால தோத்துச்சோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. நடித்தவருடைய கொள்கை அதனால அப்படின்லாம் பேசுவது என்பது அறிவியலுக்கு முரணானது, அறிவுக்கு முரணானது. அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். கங்குவா படம் சரியில்லை என்பது என்றால் ஏன் சரியில்லைன்னு பேசுங்க. அவர் சங்கிகளுக்கு எதிராக இருக்கிறதுனால ஓடலை அப்படின்னு சொல்வது துளியும் உண்மையில்லை என்பதுதான் நாம் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு செய்திகள், அரசியல்